சத்தமாய் ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? இந்த பூமியில் இயேசுவை போல நம்மை நேசிக்க வேற உறவுகளும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது, பெற்றெடுத்த பிள்ளைகளும் கிடையாது. எல்லாரை விட அதிகமாய் நேசிக்கிற ஒருவர் உண்டானால் அவர்தான் நாம் ஆராதிக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த பூமியில் நம்மை இரட்சித்து, நம்மை தெரிந்து கொண்டு, நம்மை அபிஷேகித்து, நம்மை அவருடைய இரத்தத்தினால கழுவி, அவருக்கு வெறும் பக்தர்களாக மாத்திரமல்ல, வெறும் சீசனாக மாத்திரமல்ல, அடிமையாக அல்ல, அவரை போல மாற்றவே அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஆசை எல்லாம் அவரை போல நீங்க மாறுவதே கர்த்தருக்கு ஆசை. பிசாசுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் அவனை போல மாறணும்னு அவனுக்கு ஆசை. நீங்க யாருடைய ஆசையை நிறைவேற்ற போறீங்க? தேவனாகிய கர்த்தருடைய ஆசையை நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்குமே வரான். அவனுடைய வேலை வேற. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். அவர் நம்மை அவரை போல மாற்றுவாராக. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நான் நம்புகிறேன், நேற்றைய தினம் காலையில் முதல் பகுதியில் கர்த்தர் அநேகரை சுகமாக்கினார் என்று, அநேகருடைய கட்டுகள் உடைந்தது என்று சொல்லி நான் நம்புகிறேன். சாட்சி சொல்ல வைத்தால் நான் ஊழியம் செய்கிற பகுதி குறைஞ்சிரும். வாய்ப்பு இருக்கும்போது சபையில் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்காக அல்ல, சுகம் தந்த தேவனுக்காக. தேவன் மட்டும் அதில் மகிமைப்படட்டும். அதே போல் நேற்று ராத்திரியிலையும் அநேகர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், அந்நிய பாஷை கிடைச்சா தானே அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு. சிலருக்கு அபிஷேகம் முதல்ல கிடைக்கும். அந்த அபிஷேகத்தை இன்னும் வாஞ்சையாய் நம்ம நிரம்பி ஜெபிக்க சில நாட்களில் ஆண்டவர் அந்நிய பாஷைகளையும் தருவார். அபிஷேகம் பெற்ற உடனே கீழே வாசித்தால் சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று. அப்போ அபிஷேகம் பெற்ற உடனே தீர்க்க தரிசனம் வெளிப்படலை, அதற்காக நான் அபிஷேகம் பெறல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் வெளிப்பாடுகள் வரும். இதே அபிஷேகத்தை பெற்றுதான் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வெளிச்சம் அவருக்கு கிடைத்தது. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த அபிஷேகம் தான் வரக்கூடிய காலத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்தும். ஸோ அபிஷேகத்தில் நிறைய பகுதி இருக்கு. எத்தனை பேருக்கு அறிந்து கொள்ளணும்னு ஆசையா இருக்கு? ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிகிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆவியானவரை அறிந்து கொள்ளுகிறது அவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. ஆகவே ஆவியானவரை நம்ம ரொம்ப அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவியில் நிறைய இது இருக்கிறது, நிறைய பகுதி இருக்கிறது, நிறைய ஸ்டேஜ் இருக்கிறது. ஸோ அதுக்குள்ளெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தருடைய ஆவிக்குள்ள ஆகும்போது பல ஆயிரம் வருடங்கள் தாண்டி நடக்க போகிற வெளிப்பாடை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம ஆவிக்குள்ள ஆனால் கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். சபையை குறித்து, தேசத்தை குறித்து, உலகத்தை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம பிஸ்னஸை குறித்தெல்லாம் ஆண்டவர் பெரிய பெரிய வெளிப்பாடுகளுக்குள்ளாக ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவருடைய ஒரு வரம் இந்த உலகத்திற்கே உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஒரு கிருபை இந்த உலகத்திற்கே உங்களை அடையாளமாய் நிறுத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்க்கிறோம், வல்லமையாய் பயன்படுகிறவர்கள். அவர்களை ராஜ்யங்கள் கனம் பண்ணுகிறது, ராஜ்யங்கள் கனம் பண்ணுகிறது, பிரதமர் கனம் பண்ணுகிறார்கள். வெளி தேசங்களில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய அபிஷேகம்தான் அவர்களை இந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. வேற எதுவுமே கிடையாது. திறமைன்னு சொல்லக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. திறமையோ படிப்போ ஒண்ணுமே கிடையாது. படித்தவர்களுக்கு அபிஷேகம் தான் வேணும்.
படிக்காதவர்களுக்கு அபிஷேகம் தான் வேணும், பலன் உள்ளவர்களுக்கும் அபிஷேகம் தான் வேணும், பலனற்றவர்களுக்கு அபிஷேகம் தான் வேணும். அபிஷேகம் தான் ஒரு மனுஷனை இந்த உலகத்திற்கே அடையாளமாய் நிறுத்தும். ஆகவே பரிசுத்த ஆவியை குறித்து நிறைய நாம அறிந்து கொள்ளுவோம். மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கரையேறின உன்னை காணப்படாமல் போனான், எங்க போனான்னு மந்திரிக்கு தெரியாது. அல்லேலூயா. ஸோ அதெல்லாம் நம்ம ஆச்சரியமா இருக்கிறது. அப்போ ஆவியானவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு மறைந்து போக செய்கிறவர். எத்தனை பேர் விரும்புறீங்க? உதாரணத்துக்கு பாருங்க, நான் என்னுடைய ஊழிய ஸ்தலத்துக்கு போனேன்னா 12-13 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் பரிசுத்தாவில மறைந்து போகிறது அப்படின்னா இங்கே முடிச்சுட்டு டாட்டா பாய் பாய் அப்படின்னா திருநெல்வேலி போயிடலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்க. அப்படி அங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு அமெரிக்கா, கண்ணை மூடி முழிக்கக்குள்ள அமெரிக்கா நியூயார்க்கில் நிற்போம். அங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு டக்குன்னிட்டு கண்ணை மூடி திறக்கக்குள்ள மறுபடியும் டெல்லிக்கு வந்துடலாம். இந்த கிருபையெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னா ஆவிக்குள்ளா இருக்கிறது. ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. நீங்கள் தாகமாக இருந்தா ஆவியானவர் ஆழத்திற்குள்ளாய் கொண்டு செல்லுவார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். நம்மள யாரும் பலகீனப்பட்டு இருக்கிறதை கர்த்தர் துளியளவும் விரும்புகிறதே இல்லை. நம்ம யாரும் சுகவீனமாய் பலகீனமாய் இருக்கிறதை ஆண்டவர் விரும்பாதவர். அவருடைய சமூகத்தில் வந்த நம்மை நேசித்து அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. யாரும் சந்தேகப்பட வேண்டாம், இந்த ஜெபத்தில் அற்புதம் நடந்திருக்குமா அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு ஏசப்பாவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க, எந்த பலகீனங்கள் இருந்துச்சோ அந்த பலகீனங்கள் இனி இல்லை என்று சொல்லி நான் ஏசப்பாவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இந்த பலகீனம் உங்களுக்கு இருக்கு என்று சொல்லி மருத்துவர் அவங்களுக்கு அறிவித்திருக்கலாம், ஆனால் பரம வைத்தியருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு இனி இல்லை என்று அறிவிக்கிறேன். மருத்துவ ரிப்போர்ட்டெல்லாம் கேன்சல் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து ஊழியத்தை செய்ய ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த அருமையான சபை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் நல்ல ஆண்டவருடைய வார்த்தையில் உற்சாகமாக இருந்தீங்க, ஜெபத்தில் ஒத்துழைத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தை போல நீங்கள் அடுத்த வருஷம் இருக்க மாட்டீர்கள், இந்த வருஷத்தை விட விருத்தி அடைவீர்கள் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். வந்திருக்கிறவர்களுக்கும் வராதவர்களுக்கும் இந்த வாழ்த்துக்கள் அப்படியே நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. ஸோ அன்போடு ரொம்ப பாசமாய் நேசித்து நேற்றைக்கும் இன்றைக்கும் நல்ல என விசாரித்த அருமையான பாஷ அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் பாஷ ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் எப்போதுமே எங்கே தங்கினாலும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னே நினைப்பேன். எல்லாமே அது வேணுமா வேண்டாம் அப்படின்னுருவேன், இது வேணுமா வேண்டாம் அப்படின்னுருவேன். ஸோ நமக்காக அங்கே ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வேண்டான்னு சொன்னாலும் கீழே போனால் நம்ம நினச்சதுக்கு அதிகமாக ஆயத்தமாக இருக்கும், சாப்பிட்டு தானே ஆகணும். நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ட்டு, ஆனாலும் எங்கள் எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. கர்த்தர் அதை பார்க்கிறார். ரொம்ப விசாரித்தாங்க. இன்றைக்கி உங்களை விட்டு போகிறது நினச்சா ஒரு பக்கம் சங்கடமாகவும் இருக்குது. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி வருகிறவர்கள் என்னிலும் பெரியவர்கள். அல்லேலூயா. அவர்களை கொண்டு இன்னும் உங்களை அதிசயமாய் ஆண்டவர் நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் வருகை மட்டும் இந்த சபையில் உண்மையாயிருங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சபை. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் எல்லாமே சபை தானே, எல்லா சபையிலும் ஆண்டவர் தானே இருக்கிறார், எல்லா சபையிலும் ஆண்டவர் தானே ஆராதிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நிறைய பேருக்குள்ளே இருக்குது. அதனால் ஒரு சின்ன கசப்பு வந்துட்டுன்னா டக்குன்னு அடுத்த சபைக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். அது செய்யவே கூடாது. கசப்பை சரியாக்கணும், ஒப்புரவாகணும். அல்லேலூயா. ஒப்புரவாகாமல் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்ய முடியாது. ஆமாம், ஒரு காலத்தில் ஏசாவை பகைச்சிட்டு வந்திருக்கலாம். இனி தகப்பன் வீட்டுக்கு போனால் என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் கசப்புகள்
எல்லா சபையிலையும் வருத்தங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் முடிந்த அளவுக்கு சரி பண்ணணும். என்னைக்கு இந்த சபை விட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், என்னைக்கு பாஸ்டர் உங்களை வரக்கூடாது அப்படிங்கிறாங்களோ, அல்லேலூயா, என்னைக்கு பாஸ்டர்மா நீ வரக்கூடாது அப்படிங்கிறாங்களோ அன்னைக்கு நீங்கள் போகலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தை கர்த்தருடைய வருகை மட்டும் இவங்க சொல்லவே மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அன்னைக்கு தான் நீங்கள் போகணும். நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, எல்லா இடமும் ஊழியம் தானே, இங்கே விட ஆறாவது நாங்கள் நல்லா இருக்கலாம், செய்தி நல்லா இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கிருபை வைத்து லண்டனில் போய் கூட ஊழியம் செய்யலாம். ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல ஊழியம் செய்கிறது தான் அதுக்கு பேர் ஊழியோன்னு பேர். இல்லைன்னா அதுக்கு பேர் அட்டூழியோன்னு பேர். நான் என்ன சொல்கிறேன் உங்களை சொல்லலை, கரெக்டு தானே? இப்போ பாஸ்டர் எனக்கு சிட்டின்னா ரொம்ப பிடிக்கும். நான் பாம்பே சிட்டியில் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் அங்கே தான். பெரிய படிப்பு இல்லை, படிப்பு சொன்ன கேவலம், அதனால் வேண்டாம். ஆனால் எல்லாமே அங்கே தான். சிட்டி வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராமத்தை விட. ஆனால் ஆண்டவர் கிராமம்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஜவுளி எடுக்கன்னா கூட 20 கிலோமீட்டர் போகணும். அல்லேலூயா. ஆமாம். ஒரு கார் ஷோரூம் போனால் 60-70 கிலோமீட்டர் போகணும். அந்த மாதிரி ஒரு வறட்சியான பகுதியில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் பாஸ்டர் சென்ட்ரல் பாஸ்டராக இருக்கிறாங்க, எனக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்கு, இங்கே கூட இருந்துடலாமா? நான் நேற்று வீடியோ கால் பண்ணி மனைவிட்ட கேட்டினேன் இந்த இடத்த. சூப்பராக இருக்குது, அங்கே ஒரு ஊழியம் கிடைச்சா நல்லா இருக்குமே. நல்லா தான் இருக்கும், பாஸ்டருக்கு நல்லா இருக்கும், எனக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. இருதயம் விரும்பலாம், தேவன் விரும்பணும். நீங்கள் தேவ சித்தத்தை தானே செய்ய வந்திருக்கீங்க. நாங்களும் அவருடைய பணியை தான், அவருடைய சித்தத்தை தான் செய்ய வந்திருக்கோம். ஓடிட்டு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசினார். என்ன பேசினார்? இந்த ஈசாக்கை மோரியா தேசத்தில் நான் குறிக்கிற மலைகளில் ஒன்று, நிறைய மலைகள் இருக்குது, நிறைய தேசம் இருக்குது, நிறைய மாவட்டம் இருக்குது, கண்ட இடத்துல போய் பலியிடக்கூடாது. அப்படி பலியிட்டால் பரலோகம் அங்கீகரிக்காது. உண்மைன்னு நம்புகிறீங்களா? இதுதான் உண்மை. எல்லா இடத்துலையும் பலி செலுத்தலாம், போகிற இடத்தெல்லாம் காணிக்க போட்டு போகலாம், அங்கீகரிக்கணுமே. நான் ஆசீர்வதித்து தான் ஜெபிக்க முடியும், நான் அங்கீகரித்து ஜெபிக்க முடியாது. நான் ஆசீர்வதிக்கிறதுனால அவங்க காணிக்க அங்கீகரிக்கப்படாது. அவர் அங்கீகரித்தாதான் அதற்குரிய பலனை தலைமுறைக்கும் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஸோ நிறைய விசுவாசிகளுக்குள்ள இந்த மனநிலை இருக்கிறது. நான் போகிற இடத்துலாம் சொல்லுவேன், அல்லேலூயா, இங்கே வரக்கூடிய பாஸ்டர் எவ்வளோ வல்லமையை பயன்பட்டாலும் இந்த தகப்பனுக்கு பிறகு தான் மற்ற எல்லாரும். அல்லேலூயா. நாங்கள் வந்திருக்கிறோம், சும்மா எங்களுக்கு தந்த கிருபையை செயல்படுத்திட்டு போயிடுவோம். எங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. இது உங்கள் சபை, இதில் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் வருகை மட்டும் இதில் நிலை நிற்போம். அல்லேலூயா. ஸோ சபையை ரொம்ப நேசிங்க, ஊழியர் குடும்பத்தை ரொம்ப நேசிங்க. கண்ட இடத்துக்கு போகணும்னு நினைக்காதுங்க. ஒருவேளை டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்க, வேறு தேசத்துக்கு போகிறீங்க, அது பிரச்சனை இல்லை. சிலர் வேணும்னையே டிரான்ஸ்ஃபர் கேட்டு போவாங்க. ஸோ அதுவும் செய்யாதுங்க. கர்த்தர் கொண்டு போகணும். தேவ சித்தத்தோடு புறப்பட்டு போங்க. போகிற இடத்துல கர்த்தர் உங்களோடு கூட வருவார். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளாக இருந்தான். சொல்லுங்க, யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளாக இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏன்னா சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போனது கர்த்தர். ஆகையனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒருவேளை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீட்டில் இருந்திருப்பானால் முடிஞ்சு தரிசனம். ஸோ நிறைய ரகசியங்கள் புரிஞ்சுக்கோங்க, நிலை நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தினபடியினால் இது பிரசங்கம் அல்ல, இது ஆலோசனை மட்டுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களை நேசித்து பேசுகிறார். தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். தொடர்ந்து நேற்றைய தினத்தில் சொல்லியிருந்தேன், ஆவியில் அனலாகுகிறதை குறித்து கர்த்தர் இன்றைக்கு பேசுவார் அப்படின்ட்டு. நாம் அதற்கு நேராக கடந்து செல்லுவோம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க நான் ஆவியில் அனலாகணும் என்று சொல்லி? ரொம்ப தாகத்தோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால் ஆண்டவர் இன்றைக்கு பேசுவார். மானிட்டர் கொஞ்சம் சவுண்ட் கூட்ட முடியுமா? இந்த பக்கம், இந்த சைடில் சவுண்டே இல்லை.
லைட்டாக கூட்டுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் பேசுக்கு. கர்த்தர் நல்லவர், தேவனுக்கு மகிமை. இப்போ ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில் அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார், அசதியாய் இராமல். அப்ப அசதியாய் ஒருவரும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. எதில் அசதியா இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்க கவனித்தால், தெய்வீகத்தில் அசதியா இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்க வேலையில கொஞ்சம் அசதி இருக்கலாம், படிப்புல கொஞ்சம் அசதி இருக்கலாம், பிசினஸ்ல கொஞ்சம் அசதி இருக்கலாம். ஆனா தெய்வீகத்தில் அசதியே இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? பக்திக்குரிய விஷயத்தில் அசதியே இருக்கக்கூடாது. வேத வசனங்களில் உபதேசங்களில் அசதியே இருக்கக்கூடாது. என்ன கேட்கிறோமோ உடனே செயல்படுத்தணும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனலாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம மற்ற இடங்கள்ல பார்த்தா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வேற சில இடங்கள்ல பேசின பார்த்தா பாத்திரம் நிரம்பி வழிகிறதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அவன் பாத்திரம் நிரம்பி வழியணும். அப்போ இந்த இடத்துல நாம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆவியில அபிஷேகத்தை பெற்றா மட்டும் போதாது, கணுக்கால் அளவு பெற்றா மட்டும் போதாது, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்க ஆழத்துக்குள்ள போகணும். அந்த அனுபவம் போதாது, ஆவியில அனலா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இந்த அனல் கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு தருவாராக. இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. எல்லாமே தானாய் நடக்காது. நீங்க கவனித்தால் உலகத்திலே வேகமா ஓடுகிற 1-2 பேரை தெரியும். ஒன்று பிடி உஷாம்பாங்க, இன்னொன்று உசேன் போல்ட், அப்படிதானே? வேகமா ஓடுறவங்க. சரி, சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல அவங்க இவ்வளோ வேகமா ஓடினாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஆனா முயற்சி பண்ணுனாங்க. இன்னைக்கு வேர்ல்டில் பேசப்படுற ஒரு மனுஷனாய் அடையாளமாய் மாறி இருக்கிறாங்க. ஸோ ஒரே நாள் எல்லாமே நடந்துடாது. நம்ம ஒரு நாள் வாஞ்சையாக இருப்போம், ஒரு நாள் தாகமாக இருப்போம், 10 நாள் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா போயிடும். ஒரு விளையாட்டு வீரன் அந்த விளையாட்டில் ஜெயிக்கணும், பதக்கம் வாங்கணும், ஒலிம்பிக் வரைக்கும் போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிறவன் தினந்தோறும் பிரயாசப்படுவான், தினந்தோறும் கிரவுண்டில் ஓடி பார்ப்பான், விளையாடி பார்ப்பான். பல காயங்கள் வரும், பல கஷ்டங்கள் வரும். ஆனாலும் அதை தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அநேகர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அநேகர் அது மூலமாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே தான் நாம விட்டுறக்கூடாது, தொடர்ந்து பிரயாசப்படணும். ஒரு நாள் இந்த சபையில் நீங்க எலியாக்களாய் இருப்பீர்கள். தேவ ராஜ்யத்திற்கு எலிசாவாய் நீங்க மாற்றப்படுவீர்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இப்போ புரிஞ்சுக்குவோம், ஆவியில அனலா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் தான். ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். ஜெபம் இல்லாம ஆவியில அனலா மாறவே முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் 1/2 மணி நேரம், சில நாள் 1 மணி நேரம், சில நாள் பண்றதே கிடையாது. சில நாள் பேருக்கு அங்கே போனேன் இங்கே போனேன், வேலை அலைச்சல், இல்லைன்னா வீட்டில் சண்டை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, அப்படி பல விதத்தில் நாம் அப்படியே ஜெபத்தை தடை பண்ணுகிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறோம், எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். சார்ஜ் ஆகுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது? சில ஃபோன் 2 மணி நேரம், அப்படிதானே? சில ஃபோன் 1.5 மணி நேரம். இது சார்ஜ் ஆகக்கூடிய டைம். வீட்டில் யூஸ் பண்ணுற இன்வெர்டர் பேட்டரி எல்லாம், பழைய பேட்டரி, ரெட்டார்ட் பேட்டரி எல்லாம் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ஆகும் அது ஃபுல் சார்ஜ் ஆக. அதே போல தான் நம்ம ஜெபத்தை விடாமல் தொடர்ந்து பண்ணுவோமே ஆனால் நாம் ஆவில அனலாக 14 நாட்கள் ஆகும். இது வேதத்தில் வசனம் இல்லை, வெளிப்பாடிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா.
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களால நீங்க பண்ணுகிற 2 மணி நேர ஜெபத்தை 14 நாள் வரைக்கும் 2 வாரம் வரைக்கும் குறைக்காம, முடிந்தால் கூட்டி உங்களால பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. பண்ணிருக்கீங்களான்னு யோசிங்க. பண்ணியிருக்கேன் பாஸ்டர், 2 வாரம் விடாம நான் 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க, 2 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க, இந்த 2 வாரம் விடாம நான் ஜெபித்து இருக்கிறேன் அப்படின்னா கையை உயர்த்தி காட்டலாம். ஹல்லேலூயா. ரொம்ப சிலர் தான். சில ஆட்கள் சொல்லுவாங்க தெரியுமா, ஜெபமே ஜெயம் என்று சொல்லி. சில ஆட்கள் சொல்லுவாங்க, அவங்க ஜெப வீரர்கள் அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாஸ்டர் நல்ல ஜெபிக்கிறவர், ஜெப வீரர் அப்படின்று. உண்மையிலே ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு யுத்தத்துக்கு போறவன வீரன்னு சொல்லலாம், விளையாட்டுக்கு போறவன வீரன்னு சொல்லலாம், ஜெபம் பண்ணுகிறவர்களா வீரன்னு சொல்லணுமா அப்படின்னு பார்த்தா, உண்மையிலே நான் சொல்லுகிறேன், இராணுவத்துக்கு போறவனை விட ஜெபிக்கிறவர்கள் வீரர்கள். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நாம சந்திக்கிற பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும், சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும். சில நாள் ஜெபிக்க முடியாத பலகீனம் இருக்கும், யாராவது வந்துருவாங்க, எங்கேயாவது போக வேண்டியதா இருக்கும், பல சூழ்நிலைகள் நமக்கு வந்துடும். அதையும் தாண்டி பொறுப்படுத்தாம தினந்தோறும் குறிக்கப்பட்ட நேரம் வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க. அந்த ஜெபத்தை கூட செய்ய விடாதபடி பல பிசாசு போராட்டத்தையும் தடையும் கொண்டு வருவான். அதையும் தாண்டி நீங்க ஜெபம் பண்ணுகிறீர்களானால் நீங்க மெய்யாகவே ஜெப வீரர்கள் தான். ஹல்லேலூயா. அப்போ உண்மையில இப்போ ஒரு 3 பேர்கிட்ட கை உயர்த்தினார்கள். 2 வாரம் நான் என்னுடைய ஜெப டைம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னா நான் விடாம ஜெபம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் சொல்லுகிற ஜெபம் எந்த மாதிரி, அந்த ஜெபம் இருக்கா என்று சொல்லி நீங்க கவனிக்கணும். அல்லேலூயா. இப்போ ஏன் இதை சொல்லுகிற அப்படின்னா, வேதத்துல சில அடையாளங்கள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16:23 இருந்து நீங்க வாசித்தீர்களானால், அப்போஸ்தலர் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க கவனித்தீர்களானால், அநேக அடிகளை அடித்த பின்பு, 1-2 அடி அல்ல, அந்த அடியை எண்ணவே முடியாது, வாரவன் போறவன் கூடி நின்ற அத்தனை பேரும் பவுலையும் சீலாவையும் அடித்து காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதோடு சிறைச்சாலைக்குள்ளாயும் போட்டிருக்கிறாங்க. இப்போ சிறை வாழ்வு எப்படி இருக்கு அப்படின்னா, அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிறைச்சாலைக்குள்ள போட்டு பூட்டினாலும் பரவாயில்ல, கால்கள் எங்க மாட்டி இருக்கு? ஒரு மாடை கட்டி போடுறது போல கால்கள் தொழுமரத்தில் கட்டி போட்டிருக்கு, எழும்பி ஒழுங்க நிற்க முடியாது. அந்த இடத்திலையும் நடுராத்திரி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து தேவனை பாடினார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த சூழ்நிலைகளிலையும், இந்த நெருக்கத்திலையும், இந்த போராட்டத்திலையும் நான் சொல்லுகிறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில நான் ஜெபிக்காம படுத்து ரெஸ்ட் எடுத்த ஆண்டவர்னு கோவிச்சுக்குவாரா? ஆண்டவர் வருத்தப்படுவார்னு நினைக்கிறீங்க என் மேல? என் பையன் ஊழியத்துக்காக போய், பிஸ்னஸ்க்காக போகல, 2 பேரும் ஊழியத்துக்காக போய் கஷ்டப்பட்டு அடிபட்டு இப்போ சிறைச்சாலைக்குள்ளையும் போடப்பட்டிருக்காங்க. காயங்கள் கட்டப்படலை, ரத்தம் வடிஞ்சு கொண்டிருக்கு, வலி வீக்கம். இந்த சூழ்நிலைகளிலேயும் ஒரு மனுஷன் ஜெபிக்காட்ட ஆண்டவர்னு கோபப்பட்டுருவாரா என்ன? கோவமே பட மாட்டார். ஆனால் அவர்களுக்கு தெரியும், எதுல வேணாலும் கேப் வரட்டும், ஜெபத்துல மட்டும் வரவே கூடாது. அப்படி வந்து நம்ம எழும்ப முடியாது, பிரகாசிக்க முடியாது, ஆவில அனலாய் மாற முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில பல காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம், ஆனா நான் சொல்லுகிறேன்,
எந்த காரியத்துக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கறீங்களோ அதை விட 1000 மடங்கு முக்கியத்துவம் ஜெபத்திற்கு கொடுங்க. முப்பிதாக்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனபடியினால் அவர்கள் தேவன் கரத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. தேவனுக்காக எதையாகிலும் செய்யணும்னு துடிக்கிற யாராகிலும் இருந்தா உங்க ஜெபத்தை இந்த மாதிரி செய்யுங்க, முக்கியத்துவம் படுத்தி செய்யுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபந்தான் நம்மளை ஆவில அனலாய் மாற்றும். ஆவில அனலாய் மாறும்னா ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். பல தடைகள் வரட்டும், பல போராட்டங்கள் வரட்டும், பல நெருக்கங்கள் வரட்டும், எது வந்தாலும் ஜெபத்தை மட்டும் விட்டு விடாதிருங்க. நான் சொல்லுகிற உங்களை காட்டிலும் நம்மளை காட்டிலும் இஸ்லாமியர்கள் நல்லா தொழுவார்கள், பார்த்துருக்கீங்களா? ஆனால் இப்போல்லாம் அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் சின்ன வயசுல பாம்பே பட்டணத்துலேருந்து ட்ரெயினில் வருவோம் குடும்பமாக. அப்போ நிறைய முஸ்லீம்ஸ் அந்த டைம் ஆன உடனே, தொழுகிற அந்த டைம் ஆன உடனே ஒரு சின்ன துண்டு வச்சுருப்பாங்க, இல்லை கர்ச்சிப்பு வச்சுருப்பாங்க, தலையில் கட்டி இல்லை கீழே விரித்து அதில் முழங்கால் படியிட்டு அந்த முகம் தரையில் படுற மாதிரி பணிந்து குனிந்து அவருடைய அல்லாவை பிதாவை தொழுது கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். சில நேரம் ட்ரெயினில் பண்ணுவாங்க, சில நேரம் பிளாட்ஃபார்ம்லேயே பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அது எந்த இடத்துல இருக்கணும் பிரச்சனை கிடையாது, என்ன சூழ்நிலை இருக்கும் அது பார்க்கறதே இல்லை. தொழுகை நேரம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆனால் இப்போ ரொம்ப குறைவாக தான் என்னால் பார்க்க முடியுது. ஒருவேளை பண்ணுவாங்களா இருக்கும், நமக்கு பார்க்க நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுகிறேன், யாரோ அவர்களுடைய ப்ரேயர் டைமை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். ஆனால் முக்கியத்துவம் படுத்த வேண்டிய உண்மையான கூட்டம் நீங்களும் நானும் தான். முப்பிதாக்கள் அதற்கு ரொம்ப முக்கியம் கொடுத்தார்கள். ஆகையினால தான் பவுலை ஜனங்கள் சொன்னார்கள் மெர்க்குரி என்று சொல்லி. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மெர்க்குரிகளாய் மாற்றுவார்களாக, அக்கினி சோலையாய் மாற்றுவார்களாக, தேவனுக்குள்ளாக அனல் உள்ளவர்களாய் மாற்றுவாராக ஆண்டவர். இன்றைக்கு இந்த செய்தி அப்படியே உங்களை மாற்றும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அதே போல நீங்க கவனித்தீர்களானால் தானியேலை குறித்து எல்லாருக்குமே தெரியும். 3 வேளை ஜெபம். ஆனா 30 நாள் வரைக்கும், ரொம்ப வருஷம்லாம் இல்லை, ரொம்ப நாளெல்லாம் இல்லை, 30 நாள் வரைக்கும் யாரும் எந்த தேவனை நோக்கியும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ஒரு சட்டம், மீறினால் சிங்கக்கபிக்குள்ளாய் போடப்படுவார்கள் என்று ஒரு தேவையில்லாத ஒரு சட்டம். ஆனாலும் பாருங்க, உயிரே போனா போகட்டும், ஜெபத்துக்கு மட்டும் எந்த தடையும் வந்துடக்கூடாது என்று சொல்லி தானியேல் அந்த தீர்மானத்தோடு கூட ஜெபித்தபடினாலதான் அந்த தேசத்திற்கே ஆசீர்வாதமான பாத்திரமாய் தேவனால் உயர்த்தப்பட்டான். ஆகவே தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்துகிறதும் உயர்த்துகிறதும் சும்மா உயர்த்த மாட்டார். நீங்க கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம் ஜெபத்திற்கு, வேத வாசிப்புக்கு, ஆராதனைகளுக்கு, தேவ ஊழியத்திற்கு, எல்லாத்துக்கும் நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, எவ்வளவு கனப்படுத்தி கொடுக்கிறீங்களோ, ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி நீங்க சின்னதா கனம் பண்ணுவீங்க, ஆண்டவர் அந்த கனத்தை பெருசா தருவார் ரிட்டனாக. நிச்சயமா அந்த கனம் உங்கள் மேல வருவதாக. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல அப்போஸ்தலர் 6:2 இருந்தே வாசிப்போம். அப்போஸ்தலர் 6:2. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அல்லேலூயா. என்ன சம்பவங்க நடக்குது? சீசர் கூட்டம் பெருகிட்டே வருது. ஏகப்பட்ட பேர் பேதுரு நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாய் வர்றாங்க. இப்போ ஆட்கள் வர 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 அங்க ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆராதனையில பிரச்சனை வரல,
ஜெபத்துல பிரச்சனை வரல, ஆனா இதுல தான் பிரச்சனை வந்து, சாப்பாட்டுல பிரச்சனை வந்து. நிறைய சபையில இந்த சாப்பாட்டுல தான் பிரச்சனை வருது. இப்போ நாங்க என்ன நினைக்கணும், போடணுமா போடாண்டாமாங்கிற முடிவுக்கு வரோம். ஆனா பரவாயில்ல, பாஸ்டர் மேல டைனிங் ஹால்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. அதாவது ஒரு இடத்துல ஊழியம் செய்தோம், அங்க சின்ன சின்ன காரியத்துக்கு நாங்க நல்ல சாப்பாடு போடுவோம். இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டோம், முடியலை. அதுல ஒரு பிரதர் இருக்கிறார், அவருக்கு சாப்பாடு பந்தியில கொடுப்போம், சாப்பிடுவாரு. அது போக வீட்டுக்கு வாங்காம போகவே மாட்டார் அவரு. இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, அவருக்கு 2 பிள்ளைகள், அவரு மனைவி. அப்போ ஒரு 4 சாப்பாடு கொண்டு போங்க அப்படின்னு கொடுத்தா திருப்தி வராது. 4 சாப்பாடு கொடுங்க அப்படிமோ திருப்தி வராது. அவர் பாக்கெட்ல இருந்து எடுப்பார், 2 கவர் வச்சிருப்பார். 2 5 கிலோ பிரியாணி பிடிக்கும். ஒரு ஆளுக்கு 10 கிலோ கொடுக்க முடியுமா என்ன? நீங்க கொடுப்பீங்களா? இப்ப இந்த ஆளை என்ன சொல்ல, போடான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தர முடியாதுன்னு சொன்னா வெளியே போய் தூத்துறது. இவன் 2 கவரை கொண்டு வந்தது சொல்ல மாட்டான். பிள்ளைகளுக்கு சொத்தோல சாப்பாடு கேட்டேன், அது சொத்தோலையா பரலோகம் கணக்கு வச்சிருக்கோம். 2 5 கிலோ பிரியாணி பிடிக்கும், அதை வெளியே சொல்ல மாட்டான். நீ உங்களை சொல்லல, நீங்க எப்படி எனக்கு தெரியாது. மீதி இருந்தா கொண்டு போறதுல தப்பே இல்லை. அதுவும் யார் கொண்டு போகணும்னா, கடைசி வரைக்கும் நின்று பருமாறி பாத்திரம் இடம் எல்லாம் கிளீன் பண்ணி கடைசி வரைக்கும் நிக்கிறவங்க கொண்டு போகணும். அல்லேலூயா. ஆமா, பிரயாசப்படுகிறவன் தான் பலன்ல முந்தி பங்கடையணும். பிரயாசப்படாமலே அப்படி ஹாயா வர்றது, ஜெபத்துல பங்கெடுக்கிறது, பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறது, வேற கவர் எடுக்கிறது 5 கிலோ பை. அப்படி செய்யாதுங்க, கடைசி வரைக்கும் நில்லுங்க. இது உங்க தகப்பன் வீடு. உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்த முதல்ல போய் தின்ன உட்காருவீங்களா என்ன? கிடையாது. கடைசி வரைக்கும் வந்திருக்கிற ஆட்களை விசாரிச்சு உபசரிச்சுட்டு, என்ன ஒத்தையில வந்திருக்கீங்க, எல்லாரும் வரல, குடும்பம் வரல, பிள்ளைகள் வரல, எவ்வளவு விசாரிச்சு எல்லாம் கொடுத்து கடைசியா இருந்து சாப்பிட போனா உங்களுக்குன்னு 4 கூட்டு இருக்காது. அன்னைக்கு 7 கூட்டு வச்சிருப்பிய, ஆனா நீங்க சாப்பிட போச்சுல அங்க 3 கூட்டு இருக்காது, தீந்து இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, சாப்பிடுவோம், இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம். குழம்பாது இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ரசம் மட்டும் மீதியா இருக்கும். அதுவும் கடைசியில் 2 வாளி தண்ணியை ஊற்றி மிக்ஸ் ஆக்கின ரசமா இருக்கும். என்ன செய்ய? ஆனா வந்திருந்த விருந்துக்காரர்களை நம்ம சந்தோஷப்படுத்தி அனுப்பி இருக்கோம், அது நமக்கு போதும், அந்த மன நிறைவோடு இருப்போம். இதே இது ஒரு நாள், ஆமா, சிக்கன் பொரிப்பு தீந்து போச்சு. ஒரு ஆள் வந்த வறுத்து மூஞ்சில 7 பிசாசு, உள்ள எத்தனை இருந்தோ தெரியாது. ஒரு 65 குறைஞ்சிட்டு கடைசி பந்தில ஏதோ நான் மிச்சம் எடுத்த மாதிரியும், நான் என் குடும்பத்துக்கு பானையா எடுத்து கிச்சன்ல ஒளிச்சு வச்சிருக்க மாதிரியும் அவரால் சகிக்க முடியாது. பொல்லாத ஆவி. சரி, கடைசி பந்தி தீர்ந்துட்டுல, வாங்கிட்டு வர வேண்டியதானே. தப்பு தப்பா நினைக்கிறது. சபையில சாப்பாடுன்னா அவ்வளோ பிரச்சனை. இந்த சபை எப்படின்னு எனக்கு தெரியாது, நாங்க இருக்கிற கிராமத்தில் அவ்வளோ பிரச்சனை. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் பக்கத்தில் ஒரு சபை இருக்கு, சூப்பர். கிறிஸ்மஸ்னா கூட 20 ரூபா கேக்கு தான். அது சொல்லுவாங்க 20 நிற்று, ஆனால் 10 ரூபாய்க்கு தான் காணும். அது கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் போயிட்டு வாங்க, அதோட விட்டுருவாங்க. நியூ இயருக்கு அப்படின்னா கொஞ்சம் நல்ல கேக்கு, அதோட கொஞ்சம் நீளமாக இருக்கும், அவ்வளோதான், வாங்கிட்டு போங்க. என்னத்துக்கு போட்டு சாப்பாடு? சாப்பாடில் தான் ஆதி நாட்களில் பிரச்சனை. இன்னைக்கும் அதே சாப்பாட்டுக்கு தான் பிரச்சனை வருது, எதுக்கோ வருது. ஸோ சபையில் நிறைவு இருக்கலாம், குறைவு இருக்கலாம், இது தேவனுடைய வீடு. எத்தனை பேர் அந்த மனநிலையில் இருக்கிறீங்க? இது தேவனுடைய வீடு, இது எங்க வீடு அல்ல, பாஸ்டரையா வீடு அல்ல, இது தேவனுடைய வீடு. கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார், அவர் வாசம் பண்ணுகிறார். ஸோ நிறைய நிறை குறைவுகள் இருக்கும், வரதான் செய்யும், வராம இருக்கவே இருக்காது. நாம் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ ஆதி சபையில, பேதுரு இருக்கிற சபையில பிரச்சனை.
ஆமா, சரியா விசாரிக்கல, சாம்பார் ஒழுங்கா ஊத்தல. அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து அதை விசாரிக்க எங்களுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. நாங்க என்னதான் செய்வோம்? 4வது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 6:4, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டியது இதுதான், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அவனுக்கு தெரியும், நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணாட்டி என்னால ஊழியத்தில் எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. ஏற்கனவே பட்ட பாடு போதும். ஆண்டவர் சொல்லச்சில ஒழுங்கா ஜெபம் பண்ணிருக்கலாம்ல. ஆமா தானே? ஜெபம் பண்ணக்காக தானே கூட்டிட்டு போனாரு. என்ன பண்ணாங்க? நல்லா தூங்குனாங்க. ஆண்டவர் ஜெபம் பண்றது தாளாட்டுறது மாதிரியே இருந்திருக்கு. இப்பவும் நாம் பிரசங்கம் பண்றது நிறைய பேருக்கு தாளாட்டின மாதிரியே இருக்கு. கண்ணெல்லாம் சொக்கி போகுது, விட்டா தூங்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவரை வந்து எழுப்புறாரு, ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருக்க முடியாதா? தூங்கிட்டாங்க. தூங்குனதுனால ராம் முழுவதும் ஏசப்பா ஜெபித்தார். அந்த சிலுவையின் பாடிலையும் அனலாயிருந்தார், அக்கினி சோலையாயிருந்தார். ஆனா அவரோடு இருந்த எந்த சீசனாலையும் நிற்க முடியல. மறுதலித்து போனார்கள், தூசித்து போனார்கள், பின்வாங்கி போனார்கள், செதறி போனார்கள். யாராலையும் நிற்க முடியல. ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், நீங்க ஜெபிக்காவிட்டால் சோதனைக்கு உட்படுவீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு உங்க குடும்பத்துல வரக்கூடிய நிறைய பிரச்சனைக்கு உங்க ஜெப குறைவுதான் காரணம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? நிறைய விதத்துல பிசாசு போராடுவான். உங்க காரியெல்லாம் ஸ்மூத்தா போகணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? என் குடும்ப வாழ்க்கை ஸ்மூத்தா போகணும், என் தொழில், வியாபாரம், என் படிப்பு, என்னுடைய எதிர்காலம் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க விரும்பினீர்களானா நீங்க ஜெபிக்கணும். நீங்க பாருங்க, நல்லா உங்க ப்ரேயர் டைமை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. 2 மணி நேரம் ஜெபம், 2 மணி நேரமும் தொடர்ச்சியா பண்ண முடியாது. ஆனா 1 மணி நேரம் மாதிரி பண்ணிட்டு வேதத்தை வாசிச்சுட்டு போங்க. நீங்க போன உடனே பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. சின்ன காரியம்தான். உங்களுக்காக கர்த்தர் சகலதையும் ஒழுங்குபடுத்தி வைப்பார். இது பஸ்ஸுக்கு மட்டும் பொருந்தாது. எத்தனையோ காரியங்கள், ஒவ்வொரு இடத்துல வேலைக்காய் போறீங்க, என்ட்ரி வைக்கிறாங்க, ஏறி இறங்குறீங்க, முடியல. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாய் மாற்றுவார், கரடானவைகளை சமமாய் மாற்றுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கரடு முரடாய் இருக்கிறது, கோணலாய் இருக்கிறது, முடியல. அவர்களால கடந்து போக முடியல, அவர்களால ஜெயிக்க முடியல. நான் சொல்லுகிறேன், ஜெயிக்கணுமா? தேவ சமூகத்துல இருங்க, அனலாய் மாறுங்க. நீங்க போகும்போது உங்களுக்காக கர்த்தர் அங்கே ஒரு பந்திய ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தி ஆயத்தமாய் இருக்கும். ஆகையினால ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபந்தான் உங்களை அனலாய் மாற்றும். எந்த மாதிரியான ஜெபம்னு நான் அடுத்தல சொல்றேன். அல்லேலூயா. ஸோ இதுதான். ஆகையினால இதெல்லாம் பார்த்துட்டு சபையில பிரச்சனை வரலாம், வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், அதுக்காக நான் பிரச்சனையை சால்வ் பண்ண போறேன், பஞ்சாயத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஜெபத்தை விட முடியாது. நீங்க அதற்கு சில ஆட்களை நியமிங்க. அவங்க அந்த பந்தியை விசாரிக்கட்டும், விசாரிச்சுட்டு அவங்க ஜெபம் பண்ணட்டும். எங்களுக்கு ஏற்கனவே போதுமான வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? ஜெபம் பண்ணக்கூடிய வேலை இருக்கு, பிரசங்கம் பண்ணக்கூடிய வேலை இருக்கு. நிறைய பேருக்கு இன்னைக்கும் பாஸ்டர்மாரை பார்த்தா என்ன 2 மணி நேரம் கூட்டம் நடத்திட்டு ஹாயா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியே அந்த ஃபீலிங்லேயே பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமேன்னு சொல்றவங்க தான் முதல்ல யோசித்திருப்பாங்க. அடுத்தவனுதா அவங்களுக்கு என்னையா 2 மணி நேரம் கூட்டத்தை நடத்திட்டு என்ன சாயங்காலம் 2 மணி நேரம் கூட்டம். நாங்கள் பாருங்க 12 மணி நேரம் வேலை செய்யும். ரொம்ப சிம்பிளா பேசுறவங்க இருக்கிறாங்க. நீங்க அப்படி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நிறைய பேருடைய நினைவுகள் அப்படி இருக்கு. இந்த செய்தி ஆயத்தம் பண்ணக்கு எவ்வளோ மணி நேரம் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. இதற்காக நான் எவ்வளோ நேரம் ஆவில நிரம்புனேன் அப்படின்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அந்தரங்கத்தில் காண்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அதுதான் உண்மை. ஸோ
2 மணி நேரம் ஜெபம், அந்த 2 மணி நேரம் தேவ செய்தியை கொடுக்க, 2 மணி நேரம் ஊழியம் செய்ய, எவ்வளவு நேரம் வேதத்துல வசனங்களை எடுக்கணும், எவ்வளவு ஜெபத்தோடு கூட அந்த வெளிப்பாடுகளை வாங்கணும். ஒரு சின்ன வெளிப்பாடு கூட சும்மா வராது. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடெல்லாம் யாரிடத்துல இருக்கும் தெரியுமா? முதல்ல வாசிங்க சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். தெரியப்படுத்துவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. நிறைய வெளிப்பாடுகள் எல்லாரிடத்திலும் இருந்து வெளிப்படாது. அவருக்கு பயந்து ஊழியம் செய்யணும், அவருக்கு பயந்து ஜெபம் பண்ணணும். நல்ல ரூம் தான், ஏசி ரூம் தான், படுத்தா என்னம்மா வர்க்கம் வருது மேல, இருந்து தூங்கினா உங்களுக்கு என்ன தெரியும்? ஆனா கர்த்தர் பார்க்கிறார். தூங்கி ரெஸ்ட் எடுத்து செய்கிற ஊழியம் அல்ல. ஸோ தூங்கக்காகவும் வரல, ஓடணும் ஊழியத்தில். இங்க நிற்கிற நேரத்தை விட பல மணி நேரம் தேவ சமூகத்தில் செலவழிக்கணும். ஸோ அவ்வளோ அலைச்சல்கள் காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் அங்கே நின்னா மட்டும்தான், அவ்வளோ தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தா மட்டும்தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்துல இருக்கிறது. பயந்து பரிசுத்தத்துல நடக்கணும், பயந்து ஜெபம் பண்ணணும், பயந்து வேதத்தை வாசிக்கணும். ஒரு ஊழியம் அப்படின்னா பயபக்தியோடு செய்யணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் அதை பார்க்கிறார். அதை பார்த்து ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வேதத்துல இல்லாத சில வெளிப்பாடுகளையும் ஆலோசனையும் கூட எத்தனையோ முறை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை செயல்படுத்தியும் பார்த்திருக்கிறேன், நடந்திருக்கிறது. இவ்வளவுதான் வெளிப்பாடு அல்ல, அது அத்தனையும் தேவன் கொடுத்த வெளிப்பாடுனால ஒரு வேதம் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் வெளிப்பாடுகளை கர்த்தர் நிறுத்தவில்லை. இன்றைக்கும் கர்த்தர் வெளிப்பாடுகளை பேசி கொண்டுதான் இருக்கிறார், அவருடைய தீர்க்கதரிசி மூலமா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? வெளிப்பாடு நிக்கல, நின்னு போகல. ஆண்டவர் நம்ம மரித்தவரை ஆராதிக்கல, மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுமென இயேசு என்கிற இரட்சகரை ஆராதிக்கிறோம். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் கிரியை செய்கிறார், இன்றைக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். 100 முறை வாசித்தாலும் சில வெளிப்பாடுகள் சிலருக்கு கொடுத்தது மாதிரி வராது. இவ்வளவு விஷயம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆகையினால நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் தேவனுடைய ரகசியம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழி 3:32 வாசிக்கானா, நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி. இப்போ ஜெபம் இல்லைன்னா நம்ம ஆவில அனலா மாறவே முடியாது. விட்டு விட்டு ஜெபிப்பீர்களானா ஒரு நாளும் அந்த அனல்ல நீங்க மாறவே முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற, ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். எதிலெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்? ஜெபிக்கிறதுல, துதிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, அபிஷேகத்துல, எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். அசதியா இருக்கக்கூடாது, ஆவியில அனலா இருக்கணும் என்கிறது தேவனுடைய விருப்பம். இப்போ அனலா இல்லாவிட்டா ஆண்டவர் என்ன செய்வாரா? சபை விட்டு அனுப்பிடுவாரா? என்ன செய்வார்? அனலா இல்லைன்னா வாந்தி பண்ணி போடுவார். அவ்வளவுதான். அது எவ்வளவு வருத்தமான விஷயம் பாருங்க. வாந்தி பண்ணி போடுவேன். வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம் 3:15-16 எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி மெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாருடைய கிரியைகளையும் அறிகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது, அசைவாடி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாய் கர்த்தர் கவனிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க?
தனித்தனியா கூட்டமா இருந்தாலும், தனித்தனியா வெவ்வேறு இடத்துல இருந்தாலும், தனித்துவமாய் கர்த்தருடைய கண்கள் உங்களை கவனிக்கிறது. கர்த்தருடைய கண்களுக்கு நீங்க மறைவானவர்களே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனா நீ என்ன எப்படி இருக்கிற அப்படின்னா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய். நீ அனலா இருந்தா நல்லா இருக்கும். சோ நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா நான் உன்னை என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன். நீ வேஸ்ட். சபைக்கு நீ தகுதி இல்லை, ஊழியத்துக்கு தகுதி இல்லை. சோ ஆவியில அனலா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் பார்ப்பார். எந்த நாவினால நீங்க சொன்னீர்களோ இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லி, எந்த நாவினால சொன்னீங்களோ வேதந்தா உண்மை, ஆவிக்குரிய சபைதான் உண்மையான சபைன்னு எந்த நாவில சொன்னீங்களோ அதே நாவு ஒரு காலத்துல சொல்லும் தேவனை கிடையாது, சபையெல்லாம் போய் ஊழியக்காரெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போகாம வீட்டில் இருப்பீங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவில அனல் இல்லை. ஆண்டவர் சபையில கொண்டு வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துருவார். கை கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தெரியும், தேவனை அன்றி வேற யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது. என்னை அன்றி வேறொரு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னது அவர்களுக்கு நன்றாய் தெரியும். வசனத்தை பேரளவில் கை கொள்ளல, இருக்க பிடித்தார்கள். அந்த தேசத்துல ஒரே ஒரு கதை, சும்மா கும்பிடு போட்டு போன என்ன ஆண்டோர் கோச்சுக்கு வர என்ன ஒண்ணும் இல்லை, அதுல ஒண்ணும் இல்லை. நான் சொல்லுகிறேன், எந்த பாவத்தை எல்லாம், எந்த தப்பை எல்லாம், எந்த குற்ற செயல்கள் எல்லாம், இதுல என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, இதெல்லாம் எல்லாரும் செய்யறது தானே அப்படின்னு நீங்க செய்து கொண்டே இருப்பீர்களானா ஒரு காலமும் பிரகாசிக்க முடியாது. உங்க மேல தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, என் மேல தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் சாதாரண திட்டம் அல்ல. ராஜாக்கள் கணம் பண்ணக்கூடிய அளவுக்கு மேன்மையான திட்டத்தை ஆண்டவர் உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி இந்த நல்ல திட்டத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க பெற்ற அழைப்பு விசேஷமானது, நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமென். உங்க ஒளியின் இடத்துல, உங்க வெளிச்சத்தின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வர போகிறார்கள். அப்படிப்பட்ட ராஜாக்கள் இந்த சபையில நடந்து வருவார்களாக. அப்படிப்பட்ட ராஜாக்கள் உங்க தொழில் பிசினஸ்ல நடந்து வருவார்களாக. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில ஆண்டவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைப்பாராக. அப்படிப்பட்டவர்கள் நடுவில் உங்க தலையை கத்தர் எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுவாராக. ஆமென். நீங்க பெற்ற அழைப்புல இவ்வளவு மேன்மை இருக்கிறது, இவ்வளவு மேன்மை இருக்கிறது. ஹல்லேலூயா. அசதியா இருக்காதுங்க, அசதியா இருக்காதுங்க, ஜாக்கிரதையா இருங்க. உங்க அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்க அபிஷேகத்தை நீங்க அனல் மூட்டுங்க. இது போதாது, இது போதாது, இன்னும் அபிஷேகத்தை தாருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல மண்டாடுங்க. ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும், ஆண்டவரே என் ஆவியினால நிரப்பணும். போதாது, போதாது, போதாது. ஆமென். தானியேலை போல எழும்பணும். ஆமென். எலியாவை போல நான் எழும்பணும். ஏசப்பாவின் நாமத்திற்கு பவுலை போல நான் எழும்பணும். இந்த பகுதிக்காக நான் எழும்பணும். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பாகாலின் ஆவிகளை நான் துரத்தணும்னு விரும்புகிறவர்கள் மேல கர்த்தர் அந்த அக்கினியை போடுவாராக. ரபா ஷடா தரா. பாகாலின் கிரியைகளை அழிக்கிற தேவ அபிஷேகம் உங்க மேல இறங்குவதாக, இறங்குவதாக. ஓ ரமாஷா டகதரா கதரா. கர்த்தர் நல்லவர். ஆவியில எழும்பு, ஆவியில எழும்பு. பரலோகம் உன்னை உற்று நோக்குகிறது. தேவனுக்கு நீ தேவை, ஆண்டவருக்கு நீ தேவை. அவருடைய சித்தம் இந்த பெங்களூர் பட்டணத்தை கலக்கும்படியா ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து, ஆண்டவர் உன்னை ரட்சித்து, ஆண்டவர் உனக்கு அவருடைய வார்த்தையை அனுப்பி அபிஷேகத்தை தந்தது. நீ எழும்பி பிரகாசிக்க
வேண்டும் என்று சொல்லி அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று. ஓ அக்கினி ஆமென் அடுத்த வருஷம் பற்றி எரிகிறது. ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. அக்கினியை போட வந்து அது இப்பொழுது 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 இந்த மத்தியான நேரத்தில் ஆமென் ஹalleluya இன்றைக்கே பற்றி எரிந்தா அது நல்லா இருக்கும். பிசாசு அதை அணைக்க போராடுகிறான். நீயோ நல்ல கரங்களை தட்டி துதித்து ஒவ்வொரு நாளும் ஆவியின் ஆழத்திற்குள்ளாக போங்க. இன்னும் என் மேல அபிஷேகத்தை ஊற்றுங்க. இன்னும் கர்த்தர் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுங்க. எனக்குள்ளாய் ஒரே ஒரு வாஞ்சதா, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கணும். நீங்க தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக தான் இருக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுக்குள்ள அசைவாட விரும்புகிறார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் அவர் சும்மாவே இருக்க மாட்டார். உங்களை தேவனை போல மாற்றுவார், ஆண்டவரை போல மாற்றுவார். அதுதான் அவருடைய விருப்பம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரிலும் பெரிய காரியத்தை செய்யவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ சாதாரணவனை கிடையாது, சாதாரணவளை கிடையாது. ஆண்டவருக்கு நீ வேணும், ஆண்டவருக்கு நீங்க வேண்டும், கர்த்தருக்கு நீங்க வேண்டும். ரீபாலா சந்தானா மாடாதா உதவி செய்யுங்கப்பா. எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. ஒருவரும் சபையில ஆண்டவரே குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கவே கூடாது. அநேகர் வாந்தி பண்ணி போடப்பட்டார்கள். நாங்கள் அப்படி பெயரக்கூடாதுப்பா. கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறணும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஏன் அனலா இருக்கணும்? ஹல்லேலூயா. ஏன் அனலா இருக்கணும் அப்படின்னா, ஒன்று, அனலா இல்லாட்டா ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். இன்னும் எதற்காக அனலா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு எதிராளி யாரு? சத்தமா பேரை சொல்லுங்க. பிசாசா? எனக்கு சுரேஷ்னு கேட்டேன். அவர் இல்லையே. சரி, பிசாசா இருந்தா சந்தோஷம், சுரேஷா இருக்கக்கூடாது. ஆமா, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டமே கிடையாது. பொல்லாத ஆவிகளோடு தான் நமக்கு போராட்டம். அப்ப நமக்கு எதிராளி யார் அப்படின்னா பிசாசு தான். இப்போ ஒவ்வொரு நாளும் அமெரிக்கா மற்ற நாடுகளை விட, எதிரி நாடுகளை விட படை பலத்தில், இராணுவ பலத்தில், பண பலத்தில் நாம் பெரிய ஆளாக இருக்கணும்னு சொல்லி அதற்கான வேலைகளை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி செய்தால் மட்டும்தான் எதிரிகிட்ட நிற்க முடியும். கரெக்டு தானே? நம்ம எதிரினி, நமக்கு எதிரி யார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அதை நீங்கள் உங்கள் வாயிலே சொல்லிட்டீங்க. சுரேஷா? பிசாசு. சரியா? பிசாசு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். என் எதிரி இவன் தான் எதிரி. அப்போ அந்த எதிரி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறானோ அதை விட நம்ம பவர்ஃபுல்லாக மாறணும். ஹல்லேலூயா. இந்த பிசாசு தான் யோபின் குடும்பத்தையே காலி பண்ணினவன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஏமாத்துறோம். தேவ கிருபையும் அவருடைய இரத்தமும் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நெருங்க விடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானா. ஒரு நிமிஷத்துல நம்முடைய குடும்பத்தை இல்லாம பண்ண முடியும். ஆனால் கர்த்தருக்குள்ளா இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறா. அவனால நம்ம தொடவே முடியல. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாக நாம மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய எதிராளி எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. லூக்கா 10:18 எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 10:18. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அல்லேலூயா. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் எப்படி இருக்கானா? அப்போ சத்தமா சொல்லுங்க. மின்னலை போல இருக்கிறான். நாம பார்த்த பிசாசெல்லாம் கருப்பா இருந்துச்சு பார்த்தீங்களா? கனவுல வந்து அடிக்கடி வரா. ஆமா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்தான். தேவனை சொல்லுகிறார் மின்னலை போல. மின்னல் எத்தனை பேருக்கு தெரியும் அதனுடைய வலிமை? ஒரு பனைமரத்துக்கு மேல விழுந்தா பட்டை போயிருது.
எத்தனை வருஷம் வேணாலும் தண்ணி இல்லாட்டாலும் பனைமரம் பட்டு போகாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா மின்னல் விழுந்து எத்தனையோ தென்னை மரம், எத்தனையோ பனைமரம் பட்டு போயிருக்கு. அல்லேலூயா. எத்தனையோ கால்நடை காலியா இருக்கு. அதுல மின்சார பவர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1,00,000 மெகாவாட்ல இருந்து 10,00,000 மெகாவாட் வரைக்கும் அந்த மின்னல்ல இருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளோ மின்னலுக்கு பவர் இருக்கிறது. 2000 வாட்ஸ்ல கையை வச்சாலே தூக்கி எங்கேயோ கொண்டு போட்டுருது. இப்போ வாட்ஸ் பாருங்க, 1,00,000 மெகாவாட்ஸ், வாட்ஸ் இல்ல மெகாவாட்ஸ். அதுல இருந்து 10,00,000 மெகாவாட்ஸ் வரைக்கும் மின்சாரத்தை மின்னலுக்கு அவ்வளோ பவர் இருக்குதான். ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தான் மின்னலை போல விழுந்தான். அவன் மின்னல் அப்படின்னா நான் பரலோகத்தின் அக்கினியா மாறணும். ஹல்லேலூயா. நம்முடைய எதிராளி யார், எப்படிப்பட்டவன் என்று சொல்லி வேதம் வெளிப்படுத்துகிறது. சோ அவனை எதிர்கொள்ளணும், அவனை துரத்தணும், அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அவனை விட நம்ம பெரிய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். ஹல்லேலூயா. அவன் மேல இருக்கிற அபிஷேகம் விழுந்து போன அபிஷேகம், நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற அபிஷேகம், ஏசப்பாவை போல நம்மளை மாற்றுகிற அபிஷேகம். ஆனா அந்த அபிஷேகத்துல நாம அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்கணும், ஆவில அனலா இருக்கணும். நம்முடைய எதிரி யார் என்று சொல்லி அறிந்து புரிந்து செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் சபையில் அனலா இருக்கிறீங்க, வீட்டுல குளிராகாதுங்க, ஜப நேரம் ஓய்வே எடுக்காதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப தூங்கக்கூடாது. தூக்கத்தை விரும்பினால் தரித்திரன் ஆவான். தூக்கத்தை விரும்பாதுங்க. போஜன பிரியனா இருந்தா தொண்டையில கத்தி வைக்கணும். சோ தூக்கம் நம்ம அபிஷேகத்தை குறைக்கும். சாப்பாடும் சில நேரத்தில் அபிஷேகத்தை குறைக்கும். உண்டவனுக்கும் ஏதோ சொல்லுவாங்களே, தின்ன மயக்கம் உண்டா? உண்டவனுக்கு தொண்டனுக்கு உண்ட மயக்கம் உண்டு. அப்ப எல்லாருக்கும் சாப்பிட்ட உடனே என்னதான் வரும்? தூக்கம்தான் வரும். தூக்கத்தை விரும்பாதுங்க, தரித்திரர் ஆவீர்கள். தூக்கம் தேவையான அளவுக்கு போதும். ஆனா ஏதோ ஒன்றை தியாகம் பண்ணாம ஒன்னை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. தலை சாய்க்க இடமில்லாமல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார். நமக்கு ரெஸ்ட் எல்லாம் என்னைக்கு தெரியுமா? மரணமே கிடையாது. நமக்கு மரணமே கிடையாது. இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். மற்றவர்கள் மரிக்கிறார்கள், நாமும் நித்திரை அடைகிறோம். வேதத்துல மரணம்னு சொல்லி சொல்லி நீதிமானுடைய மரணம் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள அது இளைப்பாறுதலை நம்ம பிரவேசிக்கிறோம். சோ இளைப்பாறுதல் இங்கே இல்லை, தேவனுடைய சமூகத்துல நமக்கு ஒரு நாள் இருக்கு. ஆகையினால தேவையான அளவுக்கு ஓய்வெடுங்க, தேவையான அளவுக்கு தூங்கிக்குங்க. நேரத்தை வேஸ்டே பண்ணாதிருங்க. டைம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நாட்கள் ரொம்ப முக்கியம். காலத்தை நாம யாரும் வீணடிக்க கூடாது. ஆகவே எவ்வளோ நேரம் கிடைச்சோ கொஞ்சம் வேதத்தை வாசிங்க, கொஞ்சம் துதியுங்க, கொஞ்சம் பாடுங்க, கொஞ்சம் ஆராதனை பண்ணுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, என்னை எதற்காக அழைச்சிங்க, எதற்காக தெரிந்து கொண்டீங்க, எதற்காக இரத்தத்தினால கழுவுனீங்க, எதற்காக இந்த சபையில வைத்திருக்கீங்க, எல்லாம் ஆண்டவரிடத்துல தாகமா இருக்கும்போது கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுவார், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஸோ செயல்பட்டு கொண்டே இருங்க, தேவ சித்தத்தை செய்து கொண்டே இருங்க. ஆண்டவருக்கு அது சித்தமா இருக்கிறது. அப்போ சாத்தான் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் மின்னலை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்தான் அப்படி என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இதே சாத்தான் தான் தேவகுமாரனை எங்க கொண்டு போய் நிறுத்தினான்? உப்பரிக்கையின் மேல கொண்டு போய் நிறுத்தினான். அல்லேலூயா. உங்களை எங்க கொண்டு நிறுத்திருக்கானோ தெரியல, எங்க கொண்டு நிறுத்த போறானியும் தெரியல. நான் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இல்லைன்னா பிசாசோடு கூட ஆண்டவரை விட்டு விலகிட்டோம் அப்படின்னா பிசாசு கையில் எடுக்க ஆரம்பிப்பான், நம்ம வழி மாறி போயிடுவோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள்,
நீங்க ஆவில அனலாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒருவரும் ஒப்பு கொடுக்க கூடாது. இப்போ 1 தெசலோனிக்கேயர் 5:19 நாம வாசித்தால் 1 தெசலோனிக்கேயர் 5:19 அவித்து போடாதிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நாம பெற்றிருக்கிற அபிஷேகத்தை எப்படியெல்லாம் வாழ்ந்தால் அந்த அபிஷேகம் அனலாய் மாறும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4:23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சரி, இப்போ எல்லாரும் ஜெபித்தீர்கள். சிலர் 3 பேர் கை உயர்த்தி காண்பித்தீங்க. நான் 14 நாள் வரையிலும் என் ப்ரேயர் டைமை ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் பண்ணினேன் அப்படின்ட்டு. அவர்களும் கவனிக்கணும், மற்றவர்களும் கவனிக்கணும். பிதாவை தொழுது கொள்ளுகிறதெல்லாம் எப்படி தான் தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஒரு ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா தேவனை தொழுது கொள்ளுகிறது ஆவியில தான் தொழுது கொள்ளணும். அதற்காக தான் அபிஷேகம் தந்திருக்கிறார். அபிஷேகம் பெறாட்டா அப்படியே விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாரும் அப்படின்ட்டு. அதுதான் உங்க வாஞ்சையா மாறணும். அதே போல அபிஷேகத்தை பெற்ற பிறகு தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குகிறதை நீங்க விரும்பணும். இறங்குற மாதிரி நல்லா பாடி உற்சாகமாய் அசதியாய் இராமல் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறேன், நான் ஆவில நிரம்பணும், ஆவில நிரம்பி ஆராதிக்கணும் என்கிறத ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதிகமாய் விரும்பணும். ஏனென்று சொன்னால் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவார்களாம். பாடல் எல்லாம் உண்மையாய் பாடணும். நிறைய பேருக்கு உதடு தான் அசையும், உள்ளிருந்து வராது பாடல் சத்தம். சிலர் கை தட்டுவாங்க. கை தட்டுறதே எதுக்கு அப்படின்னா சத்தம் வர்றதான் கை தட்டுறோம். ஆனா நிறைய பேர் சத்தம் இல்லாமலே கை தட்டுவாங்க. அதுக்கு பேரு உண்மை கிடையாது. ஆகையினால பிதாவை தொழுது கொள்ள வரும்போதெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணுமா. இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனைக்கு வர்றாங்க, அபிஷேகத்துல நிரம்புறது கிடையாது. வீட்டை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, கணவன் மனைவியை குறித்து ஏதோ ஒரு கவலையோடு வந்து கண்ணீரோடு ஆராதிக்கிறீங்க, தப்பு இல்லை. ஆனா அதுலயும் மேல் ஆவியோடு ஆராதிக்கணும். எதற்காக ஆண்டவர் உலகத்திலிருந்து வேறு பிரித்து ஆவிக்குரிய சபையில கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா, எல்லார் மேலையும் தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, எல்லாரும் ஆவில நிரம்பிதான் ஆராதிக்கணும். சில ஆட்கள் ஆவிக்குரிய சபையில பிரச்சனை வந்த உடனே ஆவியே இல்லாத சபையில போய் சேர்ந்துக்குவாங்க. அல்லேலூயா. ஆமா, இங்க நிறைய பேர் இருக்காங்க. கல்லறை தோட்டம்லாம் இருக்குது, ஆமா, கமிட்டி இருக்குது, வேற கோபுரம் இருக்குது, வேற என்ன இருக்கு, இங்க இருந்தா வேலை கிடைக்கும், எல்லாம் தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை அங்க போய் சேர்ந்துடுறது. ஆனா அங்கே ஆராதனை இருக்கும், பிரசங்கம் இருக்கும், ஆவியானவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதுதான் மற்ற சபைகளுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். இன்னைக்கும் நிறைய இடங்களில் போலி பிரசங்கம் இருக்கிறது, போலி பிரசங்கம் இருக்கிறது, போலி அபிஷேகம் இருக்கிறது, போலி தீர்க்க தரிசனம் இருக்கிறது, போலி சபைகள் இருக்கிறது. வேதத்தில் உபதேசம் இருக்காது, சத்தியம் இருக்காது, அபிஷேகம் இருக்காது, ஆவிக்குள்ள நடத்துகிற விதம் இருக்காது. கிருபையே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பேசுவாங்க.
ஆவிக்குரிய ஆழங்களையே சொல்ல அவங்களுக்கு தெரியாது, சொல்ல வராது, சொல்லுகிற அளவுக்கு வெளிப்பாடே இருக்காது. நான் சொல்லுகிறேன், நாம ஆராதிக்கிற சபையில ஆவியில நிரம்பி ஆராதிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கணும். இந்த சபையில் ஆண்டவருடைய கிருபைனால துதியின் பகுதியே ஆவியில நிரம்புதோம். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நான் சொல்லுகிறேன், இங்க மட்டும் இல்ல, வீடுகளிலே ஜெபிக்கும் போதும் நீங்க எப்படிதான் ஜெபிக்கணும்? ஆவியில நிரம்பி தான் ஜெபிக்கணும். வருதா? முடியுமா? வீட்டில் ஜெபிக்கும் போது ஆவியில நிரம்பி தான் ஜெபிக்கணும். நிறைய பேர் கிட்டத்தட்ட ஜெபம் முடிக்கக்குள்ள ஆவியில நிரம்புறாங்களே இல்லையோ, தூக்கத்துல நல்ல நிரம்பி அப்படி முடிக்கிறோம். தூக்கமே வந்துடுது நிறைய பேருக்கு. அசதியா இருக்காதுங்க. நல்ல ஆவியில வீடுகளில் இருந்தாலும் தினந்தோறும் 2 நேரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா 2 நேரமும் அபிஷேகத்துல நிரம்புங்க. நல்லா சொல்லுகிறேன், நிறைய பேரால ஜெபிக்க முடியல. ஏன் ஜெபிக்க முடியல தெரியுமா? ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமலே நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக ஜெபிக்கிறவர். ஹல்லேலூயா. சோ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணணும். ஒவ்வொரு நாள் என்னைக்கோ பெற்றேன், 2000 பெற்றேன், 2010 அபிஷேகம் பெற்றேன், அப்படியெல்லாம் இல்லை. தினந்தோறும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். ஹல்லேலூயா. தினந்தோறும் ஆவியானவர் நமக்குள்ள வரணும். இது தேவனுடைய வீடாய் இருக்கிறது. உங்க சரீரம் ஆண்டவருடைய வீடாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த கனமான தேவத்தை வரவேற்கணும். ஒரு காலத்துல நாங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாய் இருந்தோம். எதையோ தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். அங்க இருந்த என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, என் மேல ஆவி வரணும், என் மேல சாமி வரணும், என்ன போட்டி தெரியுமா? ஆனா நான் சொல்லுகிறேன், அந்த ஆவியை காட்டிலும் நாம பெற்றிருக்கிற தேவனுடைய ஆவியானவர் வல்லமை உடையவர். இந்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார்களோ, யாருக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறாரோ, அவர்களுக்கு விரோதமாய் எந்த சேவனை அனுப்பினாலும், எந்த வாதை அனுப்பினாலும் அந்த குடும்பத்தை அதால செயல்பட முடியவே முடியாது. அதனுடைய கிரியைகளை கொண்டு அந்த குடும்பத்தை சேதப்படுத்தவே முடியாது. அவ்வளோ பெரிய ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகவே வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி பெரியவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கும் போது இருக்கிறதுனால எத்தனை மந்திரவாதிகள் ஒன்று கூடி எனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், என் சரீரத்துக்கு விரோதமாய், தொழில் வியாபாரங்களுக்கு விரோதமாய் எத்தனை வாதைகளை அனுப்பினாலும் எனக்குள்ளாய் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடியினால் மந்திரங்கள் செயல்படாமல் போகும், தகடுகள் செயல்படாமல் போகும். ஏவி அனுப்பின வாதை எவன் அனுப்பினானோ அவனை பைய அடிக்கும். அந்த அளவுக்கு வல்லவர் நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். அவரை வாரத்துல ஒரு முறை வரவேற்காமல் தினந்தோறும் வரவேற்பு ஆண்டவருக்கு கொடுப்போம். தினந்தோறும் அல்லது ஒரு நாள் 2 முறையாகிலும் ஆவில நிரம்புங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பலமுறை ஆவியானவர் எப்ப எல்லாம் சிம்சோனுக்குள்ள இறங்கினாரோ அப்ப எல்லாம் அவனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். சிங்கத்தை கூட ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அவனால கிழித்து போட முடிந்தது. எதனால? ஒரு தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்குவார். 1000 பெலிஸ்தர்கள் வருவார்கள், ஆயுதத்தோடு வருவார்கள், சாமேன் திட்டத்தோடு வருவார்கள். இன்றைக்கு சிம்சோனை பிடித்து கட்டிரணும், இல்லைன்னா கொலை செய்யணும்னு வருவார்கள். ஆனா அந்த நேரத்தில் ஆவியானவர் அவனுக்குள்ளாய் வல்லமையாய் இறங்குவார். 1000 பேர் அல்ல, ஆமேன், பல 1000 பேர் வந்தாலும் சிம்சோனுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. சிம்சோனுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. ஏன் தெரியுமா? சிம்சோனோடு கூட இருக்கிறவர், சிம்சோனுக்குள்ளாய் இறங்கினவர் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் நிற்கவே முடியாது, அவனை ஜெயிக்கவே முடியாது. எப்பெல்லாம் இறங்கினாரோ அப்ப எல்லாம் ஆமே பலவானாய் மாறினார், பலத்த காரியங்களை செய்தார். ஒவ்வொரு நாளும் பலமுறை ஆவில நிரம்புங்க, ஆமேன். அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஆவில நிரம்பாம ஆராதிக்காதுங்க, ஆவில நிரம்பாம துதிக்காதுங்க, ஆவில நிரம்பாம ஆமேன் ஜெபம் பண்ணாதிருங்க.
ஒவ்வொரு நாளும் ஆசையா எனக்குள்ளாய் வருகிறவர் மகா பெரியவர், வல்லவர், அது அக்கினிமயமானவர். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதை விசுவாசித்து வாஞ்சித்து தாகமாய் இருக்கணும். தாகம் உள்ளவன் மேலதான் அவர் தண்ணீரை ஊற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்கள் மேல ஊற்றப்படட்டும். இந்த கால வேளையில ஊற்றப்படட்டும். இந்த மத்தியான வேளையில அவர் ஊற்றப்படட்டும். இரவும் அவர் ஊற்றப்படுவாராக. எப்போதும் அவர் இறங்கும் போது உங்களை சாதாரண மாம்ச சரீரமாக அல்ல, உங்களை அசாதாரணமானவராக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆவியானவரே, சபையை நிரப்புங்கப்பா. வாஞ்சையும் தாகமுமாய் இருந்து துதிக்கிற, ஆராதிக்கிற, ஜெபம் பண்ணுகிற, ஆமென், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அத்தனை பேர் மேலையும் இதோ கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருவதாக, தேவ மகிமை இறங்கி வருவதாக. ஓ டா ரா கா டா தா ரா. ஆவிக்குள்ளாக்குங்கப்பா, ஆவிக்குள்ளாக்குங்க. கண்கள் தரிசனத்தை காணட்டும். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் காதுகள் கேட்கட்டும். காதுகளை அபிஷேகம் பண்ணுங்க, கண்களை அபிஷேகம் பண்ணுங்க. இருதயம் எல்லாம் விருத்த சேதனம் அடையட்டும். ஒரு புதிய மனுஷனாய் மாறட்டும், ஒரு புதிய மனுஷியாய் மாறட்டும். ரா பா ஷா டா கா தா ரா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போவதாக. ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷியாய் தேவம் எங்களை மாற்றுங்கப்பா. கர்த்தர் எங்களை மாற்றுங்க டாடி. ஆண்டவர் எங்களை மாற்றுங்க. எங்க சபை அப்படி மாற்றுங்க, எங்க பிள்ளைகளை எப்படி மாற்றுங்க. நீங்க விரும்பினா நீங்க தான் இந்த வருடத்துல சிம்சோனாய் மாற போறீங்க. ஆண்டவர் யார் என்று சொல்லி உங்க மூலமா இந்த தேசத்திற்கு வெளிப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மாறணுமே, 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 மாற்றணுமே டாடி. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க. உங்க பாதத்துல தாழ்த்துகிறோம். எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. எப்போ ஆராதனை பண்ணினாலும் ஆவியிலே ஆராதிப்பேன் டாடி. எப்போ ஜெபம் பண்ணினாலும் துதித்தாலும் ஆவியிலே நான் நிரம்புவேன். நான் சொல்லுகிறேன், ஜெப குறிப்போடு தேவ சமூகத்தில் போறது ஒரு பழக்கம் இருக்குது. அதே போல அபிஷேகத்துல நிரம்பணுமே, நீயும் தேவ சமூகத்துல போங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகில ஆவிலே நிரம்புங்க. தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். ஒரு நாள் அரை மணி நேரம் ஆகிலும், ஆண்டவரே ஒரு நாள் 1 மணி நேரம் ஆகிலும் ஆவில நிரம்பணும்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன் ஐயா. ஆமென். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த ஊழியத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவாராக. குடும்பத்திற்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுவார்களாக. ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எபேசியர் 6:8 எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. எதுல விழித்து கொண்டு இருக்கணுமா? எந்த சமயத்திலையும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணணுமா? அல்லேலூயா. எந்த சமயமாய் இருக்கட்டும். அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்ற பிறகு எந்த சமயத்துல ஜெபம் பண்ணினாலும் ஆவியில ஜெபம் பண்ணணும். ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். நல்ல ஆவியில ஜெபம் பண்ணணும். இதுதான் உங்களை குறித்திருக்கிற தேவனுடைய திட்டம். இதை தேவன் விரும்புகிறார். இதுவரையிலும் பேருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ரொம்ப அசதியா ஜெபித்திருப்பீங்க. உங்க ஜெபத்தை மாற்றுங்க. இந்த மாதிரி ஒரு 2 வாரம் பண்ணி பாருங்க. உங்களை அனலாய் கர்த்தர் மாற்றி இருப்பார். உங்களுக்கே தெரியும், நாம் பழைய ஆள் இல்ல. கர்த்தர் என்னை புதிய மனுஷியாய் மாற்றி இருக்கிறார். புதிய மனுஷனாய் மாற்றி இருக்கார். நீ உங்களுக்கே தெரியும். உங்க ஜெபம் மாறும், உங்க சிந்தை மாறும். ஹல்லேலூயா. இச்சை உங்களை ஜெயிப்பதில்லை, நீங்க இச்சைகளை ஜெயிப்பீர்கள். பாவம் உங்களை ஜெயிப்பதில்லை,
பாவத்தை நீங்க ஜெயிப்பீர்கள். பிசாசு உங்களை ஜெயிப்பதில்லை, நீங்க பிசாசுகளை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்று சொல்லி. ஜெயித்தாதான் நடக்கும், ஜெயித்தாதான் கர்த்தர் ஏதாகிலும் கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேரால ஜெயிக்க முடியல, பாவத்தை ஜெயிக்க முடியல, இச்சையை ஜெயிக்க முடியல, செல்போனை ஜெயிக்க முடியல, ஃபேஸ்புக்கை ஜெயிக்க முடியல. எதுலையோ நாம விழுந்து கிடக்கிறோம். ஹல்லேலூயா. தயவு செய்து அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக யாராகிலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பயன்படுத்துவீர்களானால் பிஸ்னஸுக்கு ரொம்ப அது இல்லைன்னா முடியாது அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். மற்றபடி தேவையே இல்லாமல் அதில் போஸ்ட்டு பார்க்கறது, போஸ்ட்டு போடுறது, ரீல்ஸை பார்க்கறது, இதுக்காகவே பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் டெலீட் பண்ணணும், அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆவியில் அனலாக இருக்கணும்னா பக்கத்தில் எரிகிற மாதிரி ஐட்டம் தான் வைக்கணும். புரியுதா? ஒரு இடத்துல தீயை கொளுத்தணும், அந்த இடத்துல முதல்ல என்ன இருக்கக்கூடாது? தீயை அணைக்கக்கூடிய எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. தீயை எரியணும்னா தீவெட்டி இருக்கணும், எண்ணெய் இருக்கணும், பெட்ரோல் இருக்கணும். அந்த தீயை கொளுத்தக்கு தேவையான என்னென்ன உண்டோ அதுதான் அங்கே இருக்கணுமே தவிர, தீயை அணைக்கக்காக ஏதாகிலும் அங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் அணைக்கப்படுவீர்கள். உங்கள் அண்ணல் அணைந்து கொண்டே இருக்கும். இதே போல் கூட்டங்களில் நாங்கள் உயிரை கொடுத்து கத்தி பேசுவோம், கொஞ்சம் தீ எரியும், மறுபடியும் தீயை அணைக்க பிசாசு கைகளில் கொடுப்பான். கொஞ்சம் இதை பார், ரீல்ஸை பார், ஷார்ட் வீடியோவை பார். நீங்கள் நல்லதாக தான் பார்ப்பீங்க, பின்னாடி கெட்டதும் வரும். தேவையில்லாதது நமக்கு தேவையே இல்லை. ஹல்லேலூயா. நலமானதை பிடித்து கொள்ளுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருக்குதா? வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மை. நானும் ஃபேஸ்புக் வச்சுருக்கிறேன், ஆனால் செல்ஃபோனில் கிடையாது, அன்இன்ஸ்டாலில் தான் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் வீடியோ ஏதாவது போடணும் அப்படின்னா மட்டும் கர்த்தருடைய வார்த்தை போடுவோம், உடனே டிலீட் பண்ணிடுவோம். இப்போல்லாம் நீங்கள் என் அக்கௌண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிருக்கும். சில ஆளுக்கு நடுராத்திரி வரைக்கும் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அக்கா ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, அண்ணன் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. என்ன செய்கிறாங்க? சேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யார்கிட்டையோ, என்னத்துக்கோ. தேவையான ஆட்களோடு கூட தேவையில்லாத ஆள் கூட நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? தேவையில்லாத ஐக்கியம் நம்ம அபிஷேகத்தை குறைச்சிரும், தேவையில்லாத பழக்க வழக்கம் குறைச்சிரும். எல்லாரையும் நேசிப்போம், எல்லாருக்கும் உதவி செய்வோம், எல்லாரிடத்தில் அன்பு செலுத்துவோம். ஆனால் ஐக்கியம் சிலரோடு மட்டும்தான். அவர்கள் கர்த்தரோடு இருக்கிறவர்களாகவே இருக்கணும். ஆமாம். நிறைய பேர் ஆள் பார்த்தே பழகுவாங்க, நல்ல ஆளை பார்த்து பழகுங்க. எந்த அக்கா கூட ஆண்டவர் இருக்கிறார், எந்த அக்கா ஆண்டவரை குறித்து அறிஞ்சிருக்கிறாங்க, எந்த அன்னை. கூடிய மட்டும் ஆண்களோடு பழகுங்க, பெண்கள் பெண்களோடு பழகுங்க. நம்மளை எரிய வச்சுட்டே இருக்கணும், எரிஞ்சிருக்கிறத அணைச்சிடக்கூடாது. அக்கினியை போட கர்த்தர் வந்திருக்கிறார். அது பற்றி எரியணும்னா உங்கள் கையில் தான் இருக்கிறது. அணைக்கிறதும் பற்றி எரிய வைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் செல்ஃபோன் எல்லாம் பயன்படுத்துகிறத ரொம்ப டைமை குறைச்சிக்குங்க. ஆண்டவர் பார்க்கிறார், உன் தாகம் செல்ஃபோன் மேலே இருக்குதா, என் மேலே இருக்கிறதா, என் சமூகத்தில் இருக்கிறதா, அதை தான் பார்ப்பார். ஹல்லேலூயா. தேவன் அதை பார்ப்பார். அந்த தாகத்தை பார்த்து அடுத்த கட்டத்திற்கு கர்த்தர் உயர்த்துவார், அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டார். ஆனாலும் அவன் எவ்வளோ தாகமாக இருக்கிறான் என்கிறதை பரலோகமும் பார்த்தது. மற்ற எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த எண்ணங்கள் இல்லை. நாம எலியாவை போல, எலியாவை விட ஆண்டவருக்கு ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக மாறணும்னு யாருக்கும் ஆசை இல்லை. ஆனால் ஒரு எலிசாவுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. நீங்கள் பெற்ற அபிஷேகம் எவனுக்கும் கிடைக்கல இந்த பூமியில். இந்த பெங்களூர் பட்டணத்திலே நிறைய பெரிய பெரிய ஆட்களுக்கு இல்லை அந்த அபிஷேகம். உங்களை நம்பி கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த சின்ன அக்கினியை
ஒரு காட்டை கொளுத்தணுமா, ஒரு நாட்டை கொளுத்தணுமா, அல்லது உலகத்தையே கொளுத்தணுமாங்கிறது உங்க கருத்துல தான் இருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, இது உன்னுடைய ஒளி, நீ தான் பிரகாசிக்க பண்ணணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? இன்றைக்கு என் அபிஷேகத்தை எரிய வச்சுட்டே இருப்பேன், என் தீயை அணைக்கவே மாட்டேன். துக்கமா இருக்காதுங்க. துக்கம் உங்க அக்கினியை அணைத்து போடும். பாரமா இருக்காதுங்க. ஆமென். உங்க பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல வைத்துக் கொள்ளுங்க, வைத்திருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் இளைப்பாறுதலை தருவார், அவர் இளைப்பாறுதலை தருவார். நீங்க பாரப்படாதுங்க. உங்க பாரம் உங்க அபிஷேகத்தை குறைக்கும், உங்க அக்கினியை குறைக்கும். உங்க துக்கம், உங்க சோர்வு, உங்க அசதி, உங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத ஐக்கியங்கள், தேவையில்லாத போக்குவரத்து. நிறைய பேர் தேவையில்லாம டிராவல் பண்ணுவாங்க. கொஞ்சம் அப்படி கடை வரைக்கும் போறேன், கொஞ்சம் பஜார் வரைக்கும் போறேன், கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போறேன். ஏன் போறீங்க? எதுக்கு போறீங்க? என்ன தேவை இருந்துச்சு? ஒரு தேவையும் இல்லை. சும்மா போறேன், சும்மா வாரேன். தேவையே இல்லை. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். என்ன தேவையானது ஒன்றே. பல வேலைகள் இருக்குது, செய்யக்கூடிய பல வேலைகள் இருக்கு, பல கடமைகள் இருக்கு. ஆனா எல்லாத்தை விட ஒண்ணு தேவையானது ஒன்றுதான், அது தேவனுடைய சமூகம்தான். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? இது போதும் எனக்கு. அப்படியே இருந்து பாருங்க, உங்க அக்கினி பல மடங்காய் எரிய போகுது. உங்களை பார்த்தாலே பிசாசு நடுங்குவான். உங்களை பார்த்தாலே உங்க வீட்டு பக்கத்துல கூட வரமாட்டான். நீங்க எரிந்து கொண்டிருங்க, எரிந்து கொண்டிருங்க. இதுதான் பரலோகத்தின் தேவனுடைய விருப்பம். பெந்தேகோஸ்தே சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி மேல இருக்கிற தேவனுடைய திட்டம் இதுதான். ஆகையினால தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க. மற்றவங்க சூழ்நிலைகள் எல்லாம் மகிமையாய் மாறும், மகிமையாய் மாறும். கர்த்தரதை செய்வாராக. இன்னும் 5 நிமிஷம் இருக்கிறது. சில வார்த்தைகளை பார்ப்போம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா. இப்போ அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நான் இதுவரைக்கும் எனக்கு இருக்கிற வேத அறிவின்படி பார்த்தீங்கன்னா, பக்தி என் பக்தியை நான் விருத்தி அடைய பண்ண வேற ஏதாவது வழி உண்டா அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு வழிதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன பேசணுமா? சத்தமா சொல்லுங்க. அந்நிய பாஷையில் பேசணும், நிறைய பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சில சொல்லுவாங்க அர்த்தம் தெரிந்தாதான் பேசணும், அப்ப பேசக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படிதானே? நான் சொல்லுகிறேன், எல்லாமே ஒரே நாள் வந்துடாது. இன்றைக்கு என் மூலமா சின்ன சின்ன அற்புதத்தை செய்ய ஆண்டவர் நடத்துகிறார். ஆனா ஒரு நாள் வரும், சப்பானிகளை நடக்க பண்ணுவோம், குருடர்களை நடக்க பண்ணுவோம். இன்னும் அர்ப்பணிப்போம், இன்னும் இந்த அக்கினியை எரிய வைப்போம், இன்னும் இந்த அக்கினியை எரிய வைப்போம். தேவ சமூகத்தில் இருந்து பல அற்புதங்களை இந்த உலகத்திற்கு செய்து காட்டுவோம். எங்க பேர்ல நடக்கல, இயேசு என்கிற தேவனின் பேர்ல நடக்கிறது. இந்த அற்புதத்திற்கு காரணம் நான் அல்ல, வேதத்துல சொல்லப்பட்ட தேவமே காரணம். இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உலகத்துக்கு காட்டுவோம். அல்லேலூயா. எல்லாம் ஒரே நாள் நடக்கல. தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்க. பக்தி விருத்தி அடையட்டும், பக்தியில விருத்தி அடையட்டும். தேவையில்லாததை விட்டு விலகுங்க, வேண்டவே வேண்டாம். தேவையில்லாத தொடர்புகள் வேண்டாம். தேவையில்லாத ஃபோன் நம்பர்லாம் டிலீட் ஆகட்டும், தேவையில்லாத ஐக்கியம்லாம் டெலீட் ஆகட்டும். வேண்டாம். தேவையானது ஒன்றுதான், கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. நம்ம எப்போதுமே ஆராதனையில் ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை சொல்லி முடிப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும். ஐக்கியம் யாரோட? ஆவியானவரோட. சபை அவரோடு தான் ஐக்கியமா இருக்கணும். அவர் தான் தேற்றரவாளன், அவர் தான் நம்மை நடத்துகிறவர்.
அவர் தான் நம்மளை அனலா எரிய வைக்கிறவர். ஸோ ஆவியில் அனலாகணும்னா எவ்வளவும் செய்யணும். ஒருவேளை நான் சொல்லும்போது மறந்துட்டுனா கூட இந்த செய்தி யூடியூப்பில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் ஒருக்கா கேளுங்க, உங்கள் பக்தி விருத்தி உண்டாகும். எப்படி ஆகிலும் எறும்பி பிரகாசிங்க, எரிந்து பிரகாசிங்க. தீ எரியட்டும். இந்த தீ சாத்தானுக்கு சவாலாய் மாறப்போகிறது. தேவராஜ்யம் கட்டப்பட போகிறது. அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்தானாம். சாத்தான் மின்னலை போல இருக்கிறான். நம்முடைய எதிராளி சாத்தான் மின்னலை போல இருக்கிறான். நாம எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். தேவ சமூகத்தில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், நல்லவர். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியில் அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நேற்று பார்த்தோம், ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கன்னு பார்த்தோம். அபிஷேகத்தை சேதப்படுத்தாதே. எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே. சேதப்படுத்தினா வாழ்க்கை சேதப்பட்டுரும், ஊழியம் சேதமாயிரும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல துதிங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எரிந்து கொண்டே இருப்பேன்னு சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருப்பேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக எனக்கு தந்திருக்கிற பரலோகத்தின் அக்கினி அபிஷேகத்தை நான் எரிய வைத்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ரமஷகடதரா. ஆண்டவருக்காக நான் என் வாழ்க்கையே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருக்காக என் வாழ்க்கையில இருக்கிற சிலதை நான் தியாகம் பண்ணுகிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் என் தூக்கத்தை தியாகம் பண்ணுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு பிடித்தவைகள் எல்லாம் தியாகம் பண்ணுகிறேன். நான் விரும்புகிறவைகளுக்காக நான் செலவழிக்கிற நேரத்தை எல்லாம் ஆண்டவருடைய அபிஷேகத்திற்கு முன்பதாக நான் தியாகம் பண்ணுகிறேன். எனக்கு ஆமென் அபிஷேகம் தான் முக்கியம். எனக்கு அபிஷேகம் தான் முக்கியம். எனக்கு அபிஷேகம் தான் தேவை. அந்த அபிஷேகத்துல எரிந்து பிரகாசிக்கணும், எரிந்து பிரகாசிக்கணும். அல்லேலூயா. ஓடா ராமா ஷகடதரா பலதரா. அபிஷேகத்தை இழந்து போகாதிருங்க. அபிஷேகத்தினாலதான் ஆமென் நீங்க எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. நான் ஓய்வாய் இருக்கிற நேரத்தை ஆமென் கர்த்தருடைய சமூகத்துக்காய் செலவழிப்பேன். செல்போனோடு செலவழிக்கிற நேரத்தை ஆண்டவருடைய பாதத்திலே நான் செலவழிப்பேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க பாகல. ஹல்லேலூயா. ஓடாமா ரகடதரா ரீமானா தி ஹந்தோரோ. ஆண்டவர் நல்லவர். எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கிறது. நீங்க எதாகிலும் ஆண்டவருக்கு செய்வீர்கள் என்று கர்த்தர் நம்புகிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அக்கினியை எரிய வைங்க, எரிய வைங்க, எரிய வைங்க. ஆமென். பவுலோ நம்மளை போல சாதாரண பாடுள்ள மனிதர்கள் தான். பேதுருவோ நம்மளை போல சாதாரண பாடுள்ள மனிதர்கள் தான். ஆனால் பிசாசுகளை துரத்தினார்கள், சபையை கட்டினார்கள். ஆமென். தேசத்துல ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தார்கள். ஆமென். அன்றைக்கு பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அதே அபிஷேகத்தை தான் பரலோகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் மேலையும் ஹல்லேலூயா எலியாவின் மேல இருந்த அதே அபிஷேகம் தான் உங்க மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. பட்சபாதமே இல்லாத தேவன் உங்க மேல ஒரு ஆவியும், எலியா எலிஷா மேல வேற ஆவியும் கொடுக்கல.
ஒரே ஆவிதான். தாகத்தின் அளவுதான் மாறுகிறது, வாஞ்சையின் அளவுதான் மாறுகிறது. இன்றைக்கு வாஞ்சை உள்ளவர்களாய் மாறுவீர்களானா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். மகிமை இறங்கட்டும் ஐயா, தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா, தேவ அக்கினி இறங்கட்டும் ஐயா. நான் எரிந்து கொண்டிருப்பேன், நான் எரிந்து கொண்டிருப்பேன், ஆவில எரிந்து கொண்டிருப்பேன், அக்கினியா எரிந்து கொண்டிருப்பேன். என் தேவனுக்காக நான் செயல்படுகிற பாத்திரமாய் நான் மாறுவேன். இதுவரையிலும் ஆவியானவருடைய ஆழங்களை நான் அறியாமல் புரியாமல் இருந்தேன். இன்றைக்கு கர்த்தரனை நேசித்து பேசியிருக்கிறீங்க. இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், உலகத்தை வெறுத்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அநேக தேவைகள் இருந்தாலும் என் தேவை நீங்க மட்டும்தான் ஐயா, என் தேவை நீங்க மட்டும்தான். உங்க சமூகம் மட்டும்தான், உங்க அபிஷேகம் மட்டும்தான், உங்க வார்த்தை மட்டும்தான், ஜெபம் மட்டும்தான், ஆராதனை மட்டும்தான், துதி மட்டும்தான். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் அவ்வளவு அடிகள் பட்டும், அவ்வளவு காயங்கள் பட்டும், அவ்வளவு வேதனையில இருந்தாலும் அவர்கள் செய்ததை நீங்க பாருங்க. ஒரு நாள் கூட ஜெபத்தை விட்டு விடாதிருங்க. ஒரு நாள் ஆகிலும் அபிஷேகத்துல நிரம்பாமல் இருக்காதிருங்க. ஹalleluya. ஓடா ரகட தரபலதர எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் என் ஆண்டவருக்காக, என் இரட்சகருக்காக, என் தேவனுக்காக என்று சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஓடா ரகட தரபலதர மகிமை 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 மகிமை. நல்ல கரங்களை தட்டி தேவனை துதியுங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்க தான் ஆமென் ஸ்தோத்திரம், உங்களை நம்புகிறார் ஆண்டவர். உங்க மூலமா தான் பெரிய அசைவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்க மூலமாக தான் ஜாதிகளை ரட்சிக்க போகிறார். உங்களுடைய ஒளியின் இடத்துல ராஜாக்கள் வருவார்கள். உங்க ஒளியின் இடத்துல, உங்க வெளிச்சத்தின் இடத்துல ஹalleluya நீ எரிந்து பிரகாசிப்பாயானா அந்த ஒளியை உலகம் காணும். அந்த ஒளி ஹalleluya சாத்தானின் ராஜ்யத்தை, இருளின் ராஜ்யத்தை நிர்மலமாக்கும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளே, இள வயதில் இருக்கிறவர்களே, தேவையில்லாத இச்சைகள் பாவங்களை வெறுத்து விடுவோம். அது உங்களை அணைக்கும், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆக்கிவிடும். கடைசி நாட்கள் வரும், அப்பொழுது கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார் என்று எச்சரிக்கிறேன். ஆமென். ஹalleluya. கர்த்தர் விரும்பி தாயின் கருவில உருவாகும் முன்னே கர்த்தருடைய கண்கள் கண்டது இதற்காகவா? வாந்தி பண்ணி போடக்காகவா? உன்னை வேஸ்டாக வைக்கவா? இல்லை 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 இல்லை. ஓ ரபா ஷடதரா இல்லை 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 இல்லை. ஹalleluya. கர்த்தருடைய கண்கள் எதற்காக கண்டதோ அவர்களாக நீ மாறணும். நீ பரலோகம் விரும்புகிறது. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி. ஹalleluya, ஹalleluya.